அருட்தந்தை மரிய சூசை அவர்களே, அருட்தந்தை பிரின்ஸ்ராஜ் அவர்களே, வட்டார தலைவர் திரு ஜஸ்டின் அவர்களே, நம் நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினராக கருத்துரையாளர் வந்திருக்கக்கூடியவர்களே, இன்னும் அனைத்து அருட் சகோதரி அவர்களே, அனைத்து ஆலோசகர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, கிட்ஸ் பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மதிய வேளையிலே வணக்கங்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுது நான் ஒரு முக்கியமான பணியை செய்வதற்கு இங்கே நிற்கிறேன். முதலில் நம்முடைய அருட்தந்தை மரிய சூசை அவர்கள் 3 ஆண்டுகள் நம்முடைய வட்டார உணவளர்ச்சி சங்கத்தினுடைய இயக்குநராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இப்பொழுது பணி நிறைவை பெறுகின்றார்கள். எனவே அவரை வாழ்த்துவது, அவரை பாராட்டுவது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது. இந்த பணிகளை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது வட்டார உணவளர்ச்சி சங்கத்தினுடைய அடித்தள உணவளர்ச்சி சங்கத்தினுடைய வளர்ச்சியில் தான் வட்டார உணவளர்ச்சி சங்கத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்பதை எப்போதுமே உறுதியாக நம்புகிற ஒரு அருட்பணியாளர். எனவே மக்களோடு இணைந்து பணி செய்வதிலே தன்னை முழுமையாக இணைத்துக் கொண்ட ஒருவர். எப்பொழுது நமக்கெல்லாம் இருக்கும் கலகலப்பாக இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார், எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருப்பார். அதை செய்தாச்சா, இதை செய்தாச்சா, இதை செய்யணுமா, இதை செய்யலையா, அதை எழுதியாச்சா என்று பின்னால் இருந்து கொண்டு நிர்வாகிகளை, செயற்குழு உறுப்பினர்களை இயக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வமிக்க பணியாளர். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமூக பணிக்கென தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய ஒரு பணியாளர். அது தலித் மக்களாக இருக்கலாம், இன்றைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடியவர்களோடாக இருக்கலாம். இப்படி எல்லா தரப்புப்பட்ட மக்களோடும் நல்ல உறவை பாராட்டுகிற ஒரு அருட்பணியாளர். இந்த 3 ஆண்டுகளிலே நம்முடைய வட்டார உணவளர்ச்சி சங்கம் வளர்வதற்கும் அது புதிய இடத்தை நோக்கி நகர்வதற்கும் நல்ல தன்னுடைய பங்களிப்பை தந்து, சிறப்பாக தன்னுடைய உழைப்பை தந்து நம்மை முன்னேற்ற பாதையை இட்டு செல்ல வழி செய்திருக்கிறார். எனவே தந்தையவர்களை கிட்ஸினுடைய பேராலும் ஆயவர்களுடைய பேராலும் இந்த நேரத்திலே இங்கிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுடைய பேராலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு ஒரு பெரிய அன்பளிப்பை கொடுத்து அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். கரிஷ்மா அவர்கள் சகாயநகரில் BLF அதில் வந்து நிறையாக இருக்கின்றார்கள். அவரோடு இணைந்து 6-7 பேர் வந்திருக்கிறாங்க. என்னுடைய சகோதரிகள் பல ஆண்டுகளாக எனக்கு அவர்களை தெரியும். பல்வேறு முயற்சிகளில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே திருத்தந்தையர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சில காரியங்களை மட்டும் இன்று ஒரு 20 நிமிடங்கள் நம்மோடு பேசுவார்கள். பிறகு தனிப்பட்ட விதத்தில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நேரம் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். எனவே அவர்களை பார்ப்பது, அவர்களோடு பேசுவது, அவர்களோடு பழகுவது, அவர்களை புரிந்து கொள்வது, அவர்களை அன்பு செய்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, இந்த நிலைகளுக்கு நாம் கடந்து செல்ல வேண்டும். தொடக்கத்தில் ஒரே மாதிரியாக இருக்காது, ஆனால் நிச்சயமாக கடந்து செல்ல வேண்டும். எனவே இன்று அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அவருடைய அம்மான்னு சொல்லக்கூடிய நாங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. அது மாதிரி ஸ்ரீஜா அவங்க, ஆமாம், அவங்களுக்கு துறவர சபையில் இருக்கிறது மாதிரி நிறைய நிலைகள் உண்டு, பல பொறுப்புகள் உண்டு. அதை பற்றி அவங்களுக்கு சொல்லுவாங்க. எனவே அவர்களை, கரிஷ்மா அவர்களை அனைவர் சார்பாக அன்போடு பண்போடு பாசத்தோடு ஃபாதர் சொன்ன தண்ணி, அதாவது BLF சொல்லியாச்சுன்னா பெண்கள் சுய உதவி குழுவுக்கு வந்து என்னை ஒரு பொறுப்பாளராக எடுத்துருக்கிறாங்க. இப்போ பஞ்சாயத்து தலைமை கிடையாது. அதனால அந்த பஞ்சாயத்துக்குள்ளே என்னென்ன நிலவரங்கள் இருக்குதோ அவ்வளோ நான் தான் அதை பார்வையிட்டு அதை சரி பண்ணணும். இது எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வீடை விட்டு வெளியே வந்து இது வந்து வேணுக்குன்னு நாங்கள் செய்கிறது இல்லையோ, எங்களுடைய வாழ்க்கை வரலாறு ஃபாதர் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது தெளிவாக சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேயே என்னை பொறுத்தளவில் வந்து நான் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறதே வந்து நான் பெங்களூரை பார்த்து போயிட்டேன். எனக்கு ஒரு பெரிய குரு அவங்க வரையில சொல்லுவாங்க, வேண்டாம் நீ படி, உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு. அவங்க காலத்தில் அவங்க எங்களை சொன்னது இல்லை, நான் உங்களை மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் பெரியவங்களும் எங்களால் கஷ்டப்பட்டாங்க, நானும் அவங்களால கஷ்டப்பட்டு அது பிறகு முழு பெருமையை நினச்சி திருப்பி நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஊர்லேருந்து வரையில எங்களுக்கு பேர் வந்து இப்போ தான்
பப்ளிக்கில் நாங்கள் எங்களால் போக முடியாது. ஒரு பஸ்ஸில் ஏறி காமனாக நாங்கள் எங்கேயும் போயிட்டு வரதுக்கு சிரமமாக இருக்கும். கல்லத்துக்கு எறியுது, கடையத்துக்கு எறிகிறது, விளக்குமரத்துக்கு எறிகிறது, அதெல்லாம் நிறைய கொடுமை அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள சமுதாயம், அதாவது இப்போ உள்ள நாங்கள் வந்து ஒரு தொழில், அதாவது வீட்டில் இருந்தே ஒரு தொழில் பார்க்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தொழில்னாலும் சரி, எங்களால் முடிஞ்சது, அவங்க பெரியவங்க அவங்க இருக்கிறாங்க, அங்கே ஆயா அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அம்மா, அவங்களுக்கு அம்மா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து இப்போ பசிக்கு சொல்லியாச்சுன்னா, வீடு தேடி போயாச்சுன்னா சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாங்க, நாங்கள் அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் ஒரு பிஎல்எஃப் தலைவியாக இருந்துமே நான் கடை கலெக்ஷனுக்கு தான் போகிறேன். நாலு மக்கள், அதாவது பெண்களுக்கு உதவி செஞ்சாலும், திருநங்கை சமுதாயத்துக்கு உதவி செஞ்சாலுமே என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் இன்றைக்கும் கடையாக கலெக்ஷனுக்கு தான் நான் போகிறேன். அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இது கடை கலெக்ஷன் படிக்கலை, அவங்க தான் ஒரு வேலையில் சேர்த்து விட்டாங்க. ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணி 3 வருஷமாக இதே சமுதாயம் 3 வருஷமாக கடும் உழைப்பால் எனக்கு சம்பளமே தரலை. எங்கிட்ட இருக்கிற நகை, அது இல்லாமல் நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தது எல்லாமே பிடிக்கி தான் விட்டாங்களே தவிர அவங்க வந்து என்னை மேலே வளர வைக்கல. இன்ன வரைக்கும் 3 வருஷம் நீங்கள் யாராவது சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துருப்பீங்களா? திருப்பி நாங்கள் அதில் தான் தர்றோம். எனக்கு என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு பதவி வந்து ஒரு கௌரவமோ அது எதுவுமே கிடையாது. இப்போ அந்த அம்மா இருக்கிறாங்க, அந்த வயசான திருநங்கை இருக்கிறாங்க, அவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா, அதாவது அவங்களுக்கு சுகர் டேப்லெட்டு, அவங்களுக்கு தேவைகள் என்னென்ன தேவை இருக்குதோ அதை நாங்கள் வந்து ஒவ்வொருத்தனால முடிஞ்சால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் வெளியில இருந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் அப்படியே போயிட்டு இருக்குது. வேற உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம். நான் கிளாஸ், அதாவது காலேஜில் கிளாஸ் எடுப்பேன், அதாவது லேடிஸ் காலேஜ் நடந்தது, சென்ட் ஜேம்ஸ் காலேஜ் நடந்தது. நான் கிளாஸ் எடுத்த வருஷத்துக்கு 2 டைம் எடுப்பேன். நான் வரக்கூடிய இளைய சமுதாய மக்கள், அதாவது எங்களை மாதிரிப்பட்டவங்க வந்து ஒதுக்கக்கூடாது, தூக்கப்படக்கூடாது, அதுக்கு வந்து விழிப்புணர்வு நான் கொண்டு கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், நாங்கள் அதை பார்த்து சொல்கிறோம். நான் 8 வரைக்கும் படிச்சிருக்கேன். இப்போ இதுலேயே இந்த குழுவிலே எல்லாத்தையும் பேசினேன். அப்போ அதிலே நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க. அப்போ படிச்சது இப்போ நான் ரீசன் சொன்னேன் இல்லையா, அதாவது நான் 3 வருஷமாக ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணி எங்களுக்கு சேலரி கொடுக்கல. இப்போ அவங்க வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய இடத்துகளில் ஏறி போனாலுமே நாங்கள் கீழே தள்ளி தான் வந்துட்டோம். அரசாங்கத்தில் உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. அது அரசாங்கத்தில் சலுகை வச்சுருக்காங்கன்னா அது நிறைய எங்களுக்கு வந்து சேரலை, எங்களுக்கு வந்து கொடுக்கல. இப்போ நாங்கள் வந்து ஒரு சுய ஒரு நான் நினச்சது, அதாவது ஒரு திருநங்கையை தனிப்பட்ட முறையில் ஒரு குழு நடத்தியிருக்காங்க. இப்போ ஒரு பேங்கில் இப்போ ஒரு மாமனா ஒரு லேடிக்கு போயாச்சுன்னா ஒரு லோன் கேட்டாச்சுன்னா கொடுத்துட்றாங்க. அது பர்சனல் லோன்னாலும் சரி, குழு லோன்னாலும் சரி கொடுத்துட்றாங்க. எங்களை மாதிரி கட்டவங்க நான் போய் லோன் கேட்குறேன். ஏன்னா 3 வருஷமாக வரவு செலவு காணிச்சு தீர்மானம் அந்த குழுவில் என்னென்ன விதிமுறைகள் இருக்குதோ அவ்வளவுமே பர்ஃபெக்டாக எடுத்து கொண்டு போய் காணிச்சது. பேங்க்கில் என்ன எங்களுக்கு ரீசன் சொல்கிறாங்கன்னா, இது கொடுக்க முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அதே பேங்கில் வரவு செலவு வச்சு உள்கடன் நாங்கள் கொடுத்து வெளியில் உள்ள நபர்களுக்கு 4 பேருக்கு நாங்கள் நல்லது பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லுவோம். திருப்பி நாங்கள் அதுக்கு எங்கே ஏற வேண்டியதாக இருந்தது, கலெக்டரேட் போய் கலெக்டரேட் மூலமாக ஃபஸ்ட்டு 20,000 ரூபாய் லோன் கொடுத்தாங்க. ஒரு நபர் மேலே 20,000 ரூபாய். அதை எங்கள் நபர் வந்து எங்கள் மக்கள் வந்து 10 மாதத்துக்கு கட்டி முடிச்சாங்க. இப்போ அதில் ஒரு குழு வச்சுருக்கிறேன். நான் இப்போ 4 குழு வச்சு ரன் பண்ணி கொடுக்குறேன். எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் 4 குழு ஓடிட்டு இருக்குது. அது இல்லாமல் மற்ற மகளிர் சுய உதவி குழு, மகளிர் சுய உதவி கிட்டத்தட்ட 25 குழு வந்து எனக்கு கீழே இயங்கிட்டு இருக்குது. அப்போ அவங்க கவர்மெண்ட்டில் வந்து ஃபண்டு வந்தாலுமே அவங்க வந்து என்ன ரீசன் நலிவுற்றவங்க, அதாவது அவங்க ஒரு சிறு தொழில் வேலை பார்க்குறாங்களா, நேரடியாக அதை போய் பார்த்து அவங்களுக்கு வந்து போகக்கூடிய அதாவது கவர்மெண்ட் மூலமாக வரக்கூடிய சலுகையை டைரெக்டாக அவங்கள விசாரித்து பார்த்து எடுத்து அந்த வேலையில போயிருக்கிறாங்க. அதில் வந்து சாதாரணப்பட்ட ஒரு குழுக்களில் வந்து ஒரு லோன் எடுத்து கொடுக்குறேன், எனக்கு 1000 ரூபா வச்சு கொடுங்க, வழக்கம் தான் எல்லா இடத்துலையுமே. இது வரைக்கும் எங்கள் சமுதாய மக்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே நாங்கள் பணத்தையோ பொருளையோ எதிர்பார்த்து நாங்கள் பண்ணுறது கிடையாது. அதனால தான் நாங்கள் அடிப்பட்ட நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு 360 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய போராட்டம் பண்ணி இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு நபருக்கு 360 ஸ்கொயர் ஃபீட்
10 வருஷம் ஆச்சு. எனக்கு அடுத்த வரக்கூடியவங்க என்ன ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு புதுசாக வருவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிட்டு அவங்க பேரண்ட்ஸ் முதல்ல வந்து தேவையில்லாமல் அங்கங்கே ஓடுவாங்க. இப்போ என்னன்னு கேட்டாச்சுன்னா 18 வயசுக்கு மேலே உள்ள திருநங்கை யாரும் இங்கிலாந்து நாடு வந்தாச்சுன்னா பக்கத்தில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்கள்ட்ட அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி போக விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லைன்னு சொல்லியாச்சு எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அதுக்குள்ள விதிமுறைகள் என்னவோ அவ்வளவுமே நாங்கள் வாங்கி நாங்கள் அடாப்ட் பண்ணிடுவோம். இப்போ 360 ஸ்கொயர் ஃபீட் செட்டு கூட கிடையாது. அந்த இடத்துல 25 பேர் தந்துடும். 10 பேர் 15 பேர் 20 பேர் 25 பேர் தந்துடும். அப்போ அந்த எங்களுக்கு வந்து இடப்பற்றாக்குறையும் கிடையாது. திருப்பி நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம் வருதுமா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர சமுதாயங்களை கீழ் நோக்கி தான் கொண்டு போவதை தவிர இவங்களும் நம்மள சராசரி மனுஷங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் எப்பவும் எதில் இல்லாமல் சாதிச்சிருப்போம். இப்போ பக்கத்து மாவட்டத்தில் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தமிழ்நாட்டிலே பிஎல்எஃப் தலைவர் சொல்லியாச்சுன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு திருநங்கைன்னா அது நான் தான். அதே மாதிரி ஒரு திருச்சியில் ஒருத்தவங்க போலீஸ்காரங்களாக இருக்கிறாங்க, மருத்துவராக இருக்கிறாங்க, பியூட்டிஷியன் வச்சுருக்காங்க, அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இன்னே வரைக்குமே இந்த ஊரில் எழுத்துறாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எழுத்துறாங்க எந்த பப்ளிசிட்டி பண்ணுறதும் கிடையாது, எந்த பேப்பரில் வந்ததும் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்க பெரியவங்க, எங்களுக்கு ஆயா அம்மா அவங்களோட மோட்டிவேஷன் வந்து நாங்கள் வந்து வளர்ந்து வரோம். அது வளர்ந்து வர இதுக்கே ரொம்ப போட்டி. இதுக்கே வந்து அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு 10 பேரை சேர்த்துக்கிட்டு அதை ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக எடுத்து அதை ஒரு இதாக கொண்டு போய் அதை கொடுக்குற அதாவது என்னுடைய சைடில் 270 மெம்பர் இருக்கிறாங்கன்னா உங்கள் சைடில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர் மெஜாரிட்டியா 270 பேர் மெஜாரிட்டியா அவங்கள மிரட்டுறது இதுலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன். நான் இந்த அமைப்பில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவங்க? ஆமாம், மேக்ஸிமம் இருக்கிறவங்க எல்லாருமே கன்னியாகுமரி மாவட்டம். இப்போ வந்து 39 வீடு கொடுத்துருக்காங்க நம்ம மாவட்டத்தில். ஆனால் இப்போ இருக்கிறது ஒரு நபருக்கு ஒரு வீடு. இப்போ இருக்கிற திருநங்கை வந்து ஒரு 300 பேர் இருப்பாங்க. 300 பேர் இருப்பாங்க. அப்போ அவ்வளோ பேர் எங்கே போவாங்க? நாங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு அந்த இடம் பற்றாக்குறையாக இருக்குது. ஒரு வீடு வாங்கல சராசரியாக நீங்கள் போய் கேட்டாச்சுன்னா 2000 ரூபாய் வாடகை, 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கேட்பாங்க. எங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்க தெரியுமா? டபுள் சார்ஜ் போடுவாங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய் அட்வான்ஸ்னால் எங்களுக்கு 20,000 ரூபாய் அட்வான்ஸ். உங்களுக்கு 2,000 ரூபாய் வாடகைனா எங்களுக்கு 4,000 ரூபாய் வாடகை. அது மட்டும் இல்லாமல் தண்ணி பில்லு, கரண்ட் பில்லு, எக்ஸட்ரா சொல்லிட்டு அதை ஒரு தொகை. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? அந்த 360 ஸ்கொயர் ஃபீட்லையும் எங்கள் குருங்களோட எங்கள் பெரியவங்களோட நம்ம உங்களுக்கு தெரியுது இந்த அடிமட்ட மக்களுக்காக பணி செய்கிற ஒரு அமைப்பு தெரியுது. இந்த அமைப்புலேருந்து நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்குறோன்னு இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா எங்களோட மூத்த திருநங்கைகள் வயசானவங்க இருக்கிறாங்க. இப்போ அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா 10,000 ரூபாய் டேப்லெட் ஒரு மாதத்துக்கு. இதே நாங்கள் ஃபஸ்ட்டு கர்நாடகாவில் எங்கள் வயிற்று குழப்பக்காண்டி நாங்கள் அந்த ஊரில் தந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த இடத்துல வந்து இதே மாதிரி நிறைய அதாவது ஸ்டேட்டில் நிறைய இடத்துல இருக்கிறாங்க வயசான மூத்த திருநங்கைகள். எங்களுக்கு ஃபஸ்ட்டு அடைக்க கொடுத்தவங்க நாங்கள் மறக்க மாட்டோம். ஆயுதத்தை நாங்கள் உதறி தள்ளி அப்போ எங்கள் சொந்த பந்தத்தெல்லாம் உதறி தள்ளி அவங்களோட நம்பிக்கை நாங்கள் மாறையில் வந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது அவங்க சாகிறது வரைக்கும் எங்கள் பொறுப்பு தான். அப்படிங்கிற வந்து அந்த இடத்துல இருக்கிற வந்து ஒரு பெரியவங்களுக்கு பார்த்து பேசியாச்சுன்னா சரிம்மா இவங்களுக்கு என்ன உடம்பு முடியல, சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். அதாவது கர்நாடகாவில் உள்ளது, கர்நாடகாவில் நடக்கிறத நான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க, அவங்களுக்கு மருத்துவ செலவு என்ன உண்டமோ அது கொடுப்பாங்க. அது இல்லாமல் வந்து மாதம் அவங்களுக்கு டேப்லெட் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே நாங்கள் 2-3 இடத்துல கேட்டோம். நாங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் கடைக்கு வந்துருக்கீங்களா, நாங்கள் பத்திரம் தூக்கிக்கோங்க. அதை கேள்வி அது கேட்கறது இல்லை. இந்த சார் வந்து பாருங்க வைங்க ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உதாசனப்படுத்துறாங்க. அதாவது எங்கள் மூத்த திறனுக்கு தான் கஷ்டம். இப்போ நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லியாச்சுன்னா எதுவும் எதிர்பார்த்து கிடையாது. எங்களுக்கு குழந்தைய குட்டியே எதுவுமே கிடையாது. நாங்கள் வரக்கூடியவங்களை நாங்கள் எதுவும் சேர்த்து வைக்கணும்னு எங்களுக்கு நாங்கள் சேர்த்து வைக்கிறது எங்கள் வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு. அது யாராக இருந்தாலும் சரி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கு அவங்க நாங்கள் சேர்த்து வைப்போம். அவங்க இல்லையா அவங்க அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் வருமே தவிர நாங்கள் எங்கள் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அங்கே இடம் வாங்கணும், இங்கே இடம் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அந்த இதே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு இருப்பிடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு அவ்வளோதான். அதை நம்பி தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்கி நான் ஒரு கோச்சிங்கில் இருக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னா பட் நாங்கள் ஒரு
முடிச்சிருக்காங்க, அவங்க 10th முடிச்சிருக்காங்க. வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஆர்வம் இருக்குது, ஒரு டிரைவிங் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஒரு தையல் கிளாஸ் படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது. அப்புறம் ஐயோட்டிலேருந்து எங்களுக்கு வந்து இந்த சமையல் பொடி, அதாவது சாதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் பார்க்குற சமையலை விட நாங்கள் 3 மடங்கு ருசியாகவும் சமைப்போம். அதில் ஒரு பாசத்தையும் கூட்டி சமைப்போம். அப்படிங்கிற வந்து ஒரு வத்தல் பொடி, மல்லிப்பொடி அதை நாங்கள் வந்து தயார் பண்ணி எங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு முடியலை. அப்புறம் ஒரு விநாயகர் பாட்டில் நாங்கள் தயார் பண்ணி, ஆனால் எங்களுக்கு எனக்கு 10 பாட்டில் விநாயகருக்கு ஒரு பாட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம். ஏற்கனவே எங்கள் சிக்கர் ரொட்டி நிறைய இருக்கிற மாதிரி நீ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அதுலேயும் தள்ளப்படுறோம். நிறைய விஷயத்தில் நாங்கள் தள்ளப்பட்டு அடிமட்டத்தில் தான் இருக்குமே தவிர மேல் நோக்கி தரதுக்கு எங்களுக்கு முடியவே முடியும். இப்போ நிறைய என்ஜிஓ வராங்க. சரி, அந்த என்ஜிஓவில் போய் நம்ம பேசியாச்சுன்னா சரி நம்ம இதை பண்ணலாம், அதை செய்யலாம் இதாச்சுன்னா அவங்க ஒன்றான ஃப்ராடாக இருக்கிறாங்க. எங்கள் பேரை சொல்லி வாங்கிக்கிட்டு எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பணத்தை, அதாவது பணம்னாலும் சரி, பொருள்னாலும் சரி, நிதி உதவினாலும் சரி, எங்களுக்கு அது டைரெக்டாகவே வந்து செய்கிறது கிடையாது. கேட்டாச்சுன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கோட்டார் மறைமாவட்டம் ஃபாதர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எங்கள் காலனியில் வந்து வருஷத்துக்கு 2 ட்ரிப் வருவாங்க. கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க. அப்புறம் அவங்க கூட படித்து அவங்க ஃபாரின்லாம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, எல்லாமே வருவாங்க. நாங்கள் பேசுவோம், இவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு தொழில் பண்ணணுமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாடு வாங்கி கொடுக்குறது, அந்த மாட்டு கொட்டாய் போட்டு கொடுக்குறது. அப்படியே ஒரு 10 பேர் வந்து என்னென்னா அந்த மாடுகளை வச்சு சிறு தொழில் மாதிரி அவங்க பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணுறாங்க. அவங்க வருவாங்க, வாரத்துக்கு ஒரு வந்து பார்ப்பாங்க, மாடுலாம் இருக்குதா, மாடுலாம் கிடக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் கிடக்கலச்சு போயாச்சுன்னா தெரியாச்சுன்னா ஏதாவது கோழியோ எதாவது கிடச்சுன்னா நாங்களும் அது மாதிரி வளர்க்கறது தான் ஆசைப்படுவோம். இப்போ எங்களுடைய மக்களுடைய தேவைகள் என்னென்னா எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வர்றது நேரடியாக எங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அரசாங்கத்திலிருந்து மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு குழந்தைகளுக்கு எல்லாம் மாதம் பென்ஷன் கொடுக்குறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் கொடுக்குறாங்கன்னா மாதம் கொடுக்குறது தான் பென்ஷன். வருஷத்தில் மொத்தமாக கொடுக்குறது பென்ஷன் கிடையாது. இப்போ அந்த அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மாதத்தோடு ஒரு 1000 ரூபாய் கிடச்சி இல்லை 1500 ரூபாய் கிடச்சிச்சுன்னா ரேஷன் ஃப்ரீயாக கிடைக்குது. அது ஒரு செலவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம், அது ஒரு டேப்லெட் வாங்கிக்கலாம். 6 மாதம் கழிச்சு மொத்தமாக வரும். அப்போ அந்த 5 மாதத்தோட அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க அதை யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு நாங்கள் 10 பேருக்கு நடையாக நடக்கணும். தாசில்தார் ஆஃபீஸுக்கு சாரிங்களுக்கு பென்ஷன் வரல, இல்லை போட்டு விட்டாச்சுமா அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளுங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கேளுங்க, எதுவுமே உங்களுக்கு சரிவர வரதே கிடையாது. மேடம், இந்த மெடிசின் பொறுத்தவரையில் கவர்மெண்ட்டில் இருந்து வாங்கினா தான் கவர்மெண்ட் தராத மெடிசின் பொறுத்தவரையில் மெடிசன் தான் மருத்துவ செலவு நீங்கள் மாதம் 10,000 ஆகும் சொன்னீங்களா, கவர்மெண்ட்டில் வாங்க கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். போன மாதம் வந்து ஒருத்தவங்களுக்கு சீரியஸ் ஆகிடுச்சு. வீட்டிலே கை கால் பக்கவாதம் மாதிரி வந்துருச்சு. அவங்கள உடனே ஆம்புலன்ஸ் 108க்கு நான் தான் அடித்து என் குருவை அனுப்பிவிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னது அந்த பொண்ணு இறந்தே போயிடுச்சு. இதே ஆசாரிப்படத்தில் இறந்தே போயிடுச்சு. அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு தான் எங்களை வந்து பார்க்குறதுல ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க தான் மொத்தமாக நான் சமுதாயத்தை சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட அதாவது கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு அவசர சிகிச்சையில் போட்டு அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஒன்றுமோ அதை பண்ணணும். அசால்ட்டாக அப்படி போட்டாங்க. 2 நாள் உயிரோடு இருந்தாங்க. அவங்க பெத்த தாய்க்கு நாங்கள் சொல்லலை, யாருமே இது பண்ணலை, எங்கள் கூடயே வந்து இருந்தது. அவங்க ஊர் பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களே எடுத்து அடக்கணும்னா அப்படிங்கிற அவங்கள கொண்டு போய் நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போடுறது 10 வருஷம் வாழக்கூடிய 2 மாதத்துலேயே போயிருப்பாங்க. உங்களுக்கு டாக்டர் வந்து 10 ரூபா டேப்லெட், எங்கள் முகர கடையை பார்த்தோன்னே அந்த டேப்லெட்டோட விலை 25 ரூபா இருக்கும், 30 ரூபா இருக்கும். இதை போட்டால் தான் சரியாகும்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? மருத்துவர்கள் எப்படி உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணுறாங்க, உங்களை செக்அப் பண்ணுறது உங்களுக்கு? இப்போ கேரளா எடுத்துக்கிட்டாச்சுன்னா வரக்கூடிய இளைய சமுதாயம் வந்து செயற்கை மார்பகம், அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதாக இருந்துச்சுன்னா அவங்கள கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஐடி கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறாங்க. எதுனாலுமே சப்போர்ட் ஃப்ரீ. இங்கே ஒன்று சென்னையிலையும் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து ஒரு சில இடத்துல தான் பண்ணுறாங்க. நம்ம ஊருக்குள்ளெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் நாங்கள் இப்படி காசு கிடையாது, இப்படி இதாக அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா போகாம வேறு வேலையே இல்லை போ. ஆனால் எங்களை டெமோ பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க மருத்துவர்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ மேடம் நீங்கள் ஒரு 2 பேர் வேணுமே, எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணுமே கிளாஸில். நாங்கள் அங்கே போய் எதுக்கு போவோம், ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் சரி, நம்மளோட வாழ்க்கை வரலாறு கேட்கறது தான் போவோம். அங்கே போய் பேசுறது தான் கூப்பிடுவாங்க. அங்கே போனால் அவங்க என்ன எங்கள் உடம்பை டெமோவாக வச்சு இதை இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட படிக்கிறதுக்காக
அதே இடத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் கோஆப்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, எனக்கு நாங்கள் சார் இப்படி பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சார் வேலை இல்லையாம்மா போக போங்க அந்த தரத்தை நம்ம கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அதில் அந்த ஆசாரி பள்ளத்துக்கு எங்களுக்கு வந்து 2 மரணத்தை நாங்கள் வந்து எங்கள் கையால் நாங்கள் தூக்கி கொடுத்துட்டோம். பாவம் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, எங்கேயோ நம்ம பிள்ளை எங்கேயோ இருக்குதுன்னு தான் நினைப்பாங்க இல்லையா? நம்ம அவங்களுக்கே தெரியாமலே அந்த குழந்தை இறந்துருச்சு. அப்போ அதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கிடையாது. அதேமாதிரி ஒரு டேப்லெட் வந்து 5 ரூபான்னா எங்களை பார்த்த உடனே இன்னும் 2 செக்கப் போடுவாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு ட்ரிப் தான் அவங்க பிளட் எடுப்பாங்க, எங்களை பார்த்தாச்சுன்னா கூட 2 ட்ரிப் பிளட் எடுப்பாங்க. இது குறைஞ்சிருச்சு, இது சரியாக வரல, அந்த மிஷினில் காணிக்கல அப்படின்னு இன்னும் 2 டெஸ்ட் எடுத்து அது 10 ரூபா டேப்லெட்டை எங்கிட்ட 30 ரூபா வாங்குவாங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாருவேன். நீங்கள் வந்த பிறகு வீட்டுக்கு திரும்பி போகிறதே இல்லை? இல்லை, பார்ப்பாங்க, எங்கள் பேரண்ட்ஸ்லாம் வெளியில் பார்ப்பாங்க. அப்படி இப்போ அவங்க ரிலேஷனோட போகையில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பார்த்துட்டு இப்படி பார்ப்பாங்க, பார்த்துட்டு பையன் போகிறாங்க வந்து பேசுகிறதோ கொள்றதோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மரியாதை கட்டுறோம், அது இல்லாமல் அவங்க கூட இருப்பாங்க, இனியும் உள்ளே ஏற்றுற அப்படிம்பாங்க. அதெல்லாம் யோசிக்கலாம், நம்மளால ஒரு குடும்பத்தில் சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாகவே யாருமே அவங்க வீட்டுக்கு போகிறதே கிடையாது. எங்களோட குடும்பம் சொல்லியாச்சுன்னா எங்கள் மூத்த திருநங்கை, ஆயா, பாட்டி, பெரியம்மா, எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது. அம்மா, பொண்ணு, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. எங்களோட கஷ்டம் சுகம் எல்லாமே அவங்ககிட்டே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவோம். எங்கேயுமே அனாவசியமாக வேற யார்ட்டையுமே சொல்கிறதோ கொள்றதோ எங்கள் கஷ்டத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிற மாட்டோம், எங்களுக்குள்ளாலே நாங்கள் ஷேர் பண்ணிக்கிடுவோம். இல்லை, இப்போ இருக்குது. பட் வந்து 5 நாள் ஒன்று கூட இருக்கா. இப்போ நீங்கள் ஒரு பஜார் பாருங்க, ஒரு சிட்டிக்கு பாருங்க, நீங்கள் மேக்ஸிமம் பார்க்காத ஒரு நாளையில் வந்து ஒரு 50 பேர் பார்ப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே நான் கலெக்ஷன் போயாச்சுன்னா நாங்கள் பார்க்குறது ஒரு நாளைக்கு வந்து 1500 2000 பேரை பார்ப்போம். அதுலேயே வந்து என்ன பண்ணுவாங்க, சிலவங்க திட்டம் செய்வாங்க, சிலவங்க வந்து அதுலேயுமே பாலியல் தொழிலுக்கு பாலியல் தொழில் கூப்பிடுவாங்க, நீ வா உள்ளவா காசு தரேன் அப்படின்னு. எங்களுக்கு அது தோணாது, நாங்கள் சண்டை போட்டுட்டு தான் வெளியில் வருவோம். இப்போ எங்கள் மக்கள் வந்து சில நேரத்தில் அந்த பக்கத்தில் கையடிச்சு கால் அடிச்சு கேட்பாங்க சொல்லிட்டு நிறைய பப்ளிக்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லா திருநங்கையிலையும் நான் குறிப்பிட்டு சொல்லுவேன், ஒரு சில திருநங்கைகளால் எங்கள்கிட்ட இருக்கிற மூத்த திருநங்கைனாலும் சரி எல்லாத்துக்குமே அது கெட்ட பேர் தான். சார் அவங்க வந்து நீங்கள் நினைக்கலாம், சார் அவங்க வந்து குடியை குடிச்சுக்கிட்டாங்க அப்படியே பழப்பாங்க. ஆனால் எல்லாருமே இப்போ நான் எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல நாங்கள் 5 6 மணிலாம் உள்ள ஏறிடுவோம் வீட்டுக்குள்ளே. நாங்கள் பேசுகிறது எங்கள் வீடு வாசல் அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் பஸ்லாம் போவோம், ரோட்டுக்கு இந்த பக்கமாக உட்காந்து நாங்கள் எங்கள் மகளில் ஏதாவது படக்கதையை சொல்லி விளாடுவோம், வெளியில் சமைப்போம். ஏன்னா தோப்பாக்கம் பக்கம் இருக்கிறதுனால ஏன்னா சிலிண்டர் வாங்குறதுமே எங்களுக்கு உடனே சிலிண்டரும் வராது. உடனே அது விரவெல்லாம் எடுத்து போட்டு சும்மா டைம் இருக்கிற சமைச்சு சாப்பிட்டு எங்கள் பாட்டில் எடுத்து போடுவோம். ஏன்னா சமுதாயம் இன்னும் ஏற்றுக்கலை. நிறைய இடத்துக்குலாம் நானும் போயிருக்கிறேன். நான் போயாச்சு தெரியாச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல இருக்கீங்களாமா, நீங்கள் எதுக்குமா கலெக்ஷன் வரீங்க, அந்த இடத்துல இருந்தாச்சும் தெரியாச்சு. இப்போ வெள்ளவனத்துலேயே கலெக்ஷன் போகிறேன் நான், ஏமா நீ பிஎல்எஃப் தலைவராக இருக்க, நிறைய பணம் எடுக்கலாமே, முதல்ல உள்ள தலைவர் நிறைய எடுத்தாங்க, நீங்கள் நிறைய இனி எதுக்குமா மிச்சம் கேட்க வர கேள்வி கேட்டாங்க. எந்த ஒரு இதுவுமே எங்களை பொறுத்தளவில் வந்து அந்தந்த நபருக்கு போகணும்னா அந்தந்த நபருக்கு தான் போய் சேரும். சரிங்க, அங்கே எனக்கு வேலை இத்தனைக்கும் அந்த தலைவர் பொறுப்பில் இருக்கிறது வந்து ஒரு சிங்கிள் பைசா கூட வந்து ஒரு பெட்ரோல் போட்டு ஒரு ட்ராவல் எக்ஸ்பென்ஸே நாங்கள் தான் போடுறோம். இப்போ ஒரு குழுவில் ஒரு பிரச்சனை, 10 பொம்பளைங்க குழுவோன்னு வாங்கியிருக்கிறாங்க, அதில் ஒருத்தருக்கு கெட்ட மாட்டேன்னு சொல்லி திரும்ப பேசியாச்சுன்னா நைட் டைம்னாலும் சரி பகல் டைம்னாலும் சரி என்னுடைய ஸ்கூட்டி எடுத்து நான் தான் அங்கே போகிறோம். இல்லை வந்திருக்காங்க எங்களுக்கு ஒரு 100 ரூபா பெட்ரோல் போடணும் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ரொம்ப என்ன எங்கள் சமுதாயத்தில் ரொம்ப மற்ற சமுதாயத்தில் நாங்கள் ரொம்ப தள்ளப்படுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் உங்களுக்கு பாடி டிரான்ஸ்பிளண்ட் ஆகும்போது அவங்க வீட்டிலே ரொம்ப பாசமாக வச்சுருந்தா கூட நீங்கள் வீட்டில் இருக்கிறது இல்லை. இப்போ என்னையே எடுத்தாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு 10 வயசு ஆகையிலே வந்து கோலம் போடுறது, வீட்டிலே கோலம் போடுறது. எங்கள் அம்மா ஏதாவது ஃபங்க்ஷன் போயாச்சுன்னா நானே குழம்பு, தெரியாத குழம்பு நானே வைக்கிறது, 2 தக்காளி தூக்கி போடுறது, புளியை தூக்கி போடுறது, ஏதாவது அடுப்பில் போட்டு கிண்டது வைக்கிறது, நம்ம குழம்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த எங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள் வந்து அப்பமே வர ஆரம்பிச்சு. அதேமாதிரி நல்லியில் வந்து நல்ல தண்ணி பைப்பில் சண்டை போடுறதுக்கு இந்த குடத்தை தூக்கி வச்சுட்டு போயிட்டு குடத்தை தள்ளி விடுறது. அதே மாதிரி
என்னுடைய நேரம். பொம்பளைங்க எங்கே உட்காந்துருப்பான், 4 பேர் என்ன குறைஞ்சி பேசுவாங்க, அதுக்கு நடுவில் தான் நான் உட்காந்துருப்பேன். ஆமாக்கா அப்படி நீக்கா இப்படி, ஆமாக்கா அப்படிதான்க்கா அப்படிங்கிறாங்க. நான் வந்து கூட சேர்ந்து நான் பேசுவேன். அதனால அந்த சின்ன வயசுலேயே எங்களுக்கு வந்ததுனால சரி அது மாதிரி ஒரு பேரே வச்சாங்க, பொம்பளை மச்சான் பொம்பளை மச்சான் அப்படின்னு. நம்மளால நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வெளியில் இறக்கி வந்தது. வேலூர்ல எங்கள் ஸ்கூல்லே படித்த ஒரு பையன் தான். அவனை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிடுவாங்க வீட்டில். இப்போ கூட நான் போகும்போது பார்த்தேன். ஆனால் அவன்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வீட்டில் பாசமாக பார்த்துக்கிடுறாங்க, ஆனால் என்னுடைய உணர்வை புரிந்துவிட மாட்டாங்கிறாங்க. அதனால் என்னுடைய உணர்வை புரிந்த ஒரு சமூகத்தில் தான் நான் வாழ்றதுக்கு ஆசைப்படுறேன். அது இல்லாமல் வந்து என்னைய கொண்டு போய் ஹாஸ்டல்லையும் சேர்த்து விட்டாங்க. என் ஜோசப் இங்கே அடைக்கலாம் திருச்செந்தூர் அங்கே சேர்த்து விட்டாங்க. அப்படியாவது நான் திருந்திருவேன்னு சொல்லியிருப்பாங்க. அங்கேயும் கொண்டு அடிக்க போயிடாது. வார்டன் என்ன பண்ணிட்டாரு, அவர் பாடியிருக்காங்க. ஏன்னா அந்த என்னை வந்து அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஆகிப்போச்சு. என்னென்னா அதிகமான பாலியல் கொடுக்கையில் நம்மளுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகி என்ன பண்ணியாச்சுன்னா அந்த படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் நான் என்ன பண்ணிட்டேன், நான் படிக்கலாம் போக மாட்டேன், நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதாவது படிக்கக்கூடிய இடத்துலையே வந்து அந்த எங்களோட ஆக்டிவிட்டி பார்த்து தான் அவங்க இது பண்ணுறாங்க. ஏன்னா அதுலேயும் எங்களுக்கு படிப்பை தொலைச்சாச்சு. இப்போ என்னென்னா வயசு போயாச்சு வெளியாச்சுன்னா இப்போ சமுதாயம் எங்களை வந்து ஒரு கரசில் படிக்கிறவங்களோட 4 பேரும் இப்படி பார்க்குறாங்க, நம்மளை நாளைக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், இது படித்து எந்த கோட்டையை பிடிக்க போகிறோம். அதனால சரி இருக்கிற 4 வரைக்கும் இருந்து பெரியவங்க கூட இருந்து காலத்தை கழிச்சிட்டு பண்ணி போகிறது அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க தான் முடிச்சிருக்காங்க, அவங்க முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஜாப் கேட்க போயாச்சுன்னு தெரியாச்சுன்னா இல்லை வேக்கண்ட் இல்லை வேக்கண்ட் இல்லை வேக்கண்ட் இல்லை வேக்கண்ட் இல்லை தான் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் அந்த பக்கமாக போவாங்க, அந்த பக்கமாக போய் இந்த பக்கமாக வருவாங்க, அப்படியே நடக்கதான் செய்யுது. ஆனால் இன்னும் முழுசு மாறலை. பெற்றவங்களே இந்த மாறலாம், மற்றவங்க மாறுவாங்க. நான் என்ன சொன்னேன்னா, எங்கள் மாதிரி சமுதாயத்தில் வந்து நாங்கள் புறக்கணிக்கிறோம். உண்மைதான், நிறைய விஷயங்களை நாங்கள் புறக்கணிக்கிறோம். சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டில் போனாங்க, அப்படின்னு போனால் எங்கே போனாலுமே நாங்கள் புறக்கணிச்சு தான் இருக்கோம். அதே எங்கள் பெற்றோர் நீங்கள் ஏன் அந்த பிள்ளைகளை ஒதுக்குறீங்க? நீங்கள் ஒதுக்காம இருந்தால் நாங்கள் எங்கேயுமே புறக்கணிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. நீங்கள் தாய்மார், ஆண்களை கூட நான் கேட்கல, பெற்ற தாய் அந்த திருநங்கை ஒதுக்காம இருந்தால் அந்த திருநங்கையே வந்து இந்த மாதிரி சீரழிய வேண்டும். இப்போ நாங்கள் எவ்வளோ சீரழிவு தெரியுமா? எங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தா தான் எங்களுடைய அனுபவம் எல்லாம் உங்களுக்கெல்லாம் புரியும். ஏன்னா எங்கள் பெற்றோர் வந்தீங்களா வேலைக்குன்னு தவிர நாங்கள் இப்படி பிறந்துட்டோம். நாங்கள் ஆண் இல்லை பெண் இல்லை, அந்த 2 பட்ட இடத்துல நாங்கள் இருக்கோம். அப்போ நாங்கள் எங்கனாலும் எங்களால் ஒதுக்க தான் பட முடியும். ஏன்னா நாங்கள் இப்போ இவங்ககிட்ட போய் இருந்தால் இவங்க எங்களை ஏற்றுக்குவாங்களா, அவங்ககிட்ட போய் இருந்தால் அவங்க எங்களை ஏற்றுக்குவாங்களா? தனிமரமாக தான் நாங்கள் நிற்க வேண்டியதாக இருக்குது. எல்லா இடத்துலையும் எங்களால் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி எல்லா இடத்துலையுமே நாங்கள் புறக்கணிக்க தான் படுறோம். ஒரு கப்பஸுக்கு போனால் கூட அங்கே கூட இவங்க பேர் இங்கே வந்து நிற்கிறாங்க பண்ணி எங்களை ஒதுக்கி அங்கே போகிறாங்க. எங்களுக்கு அது அவமானமாக இருக்குது. அதே அது தாய் பெற்றெடுத்த குழந்தைய திருநங்கைக்கு தெரியுதா ஒதுக்கக்கூடாது. கூட சேர்த்து வச்சு அந்த பிள்ளையை தாங்கிலே வச்சிருந்தா இந்த சமுதாயம் இன்னும் மேலும் நல்ல வளர்ச்சி அடையும். இதே நாங்கள் எவ்வளோ வேதனைப்பட்டா அந்த அம்மாவுக்கு முடியலன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், அது மருந்து வாங்க போவான்னு சொன்னப்போ அந்த மருந்து வாங்குறதுங்கிற லைனில் எத்தனையோ பேர் ஒதுக்கி போவாங்க. அம்மா திருநங்கையாட்டி சொல்லிட்டு தள்ளி போயிடுவாங்க. அவங்களால அந்த அவமானப்பட்டதால அந்த இடத்துல மருந்து வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. அதை இந்த சமுதாயத்திற்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ஹெல்ப்பாக கேட்டு நீங்களா ஏதாவது ஒரு ஹெல்ப் கொடுத்தா அவங்களுக்கு அது ஒரு உதவியாக போகும். இதில் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துருவேன். இதுக்கு அடுத்தடுத்து வர திருநங்கைகள் எப்படி வாழ்ந்தாங்க? தாய் வந்து தன் குழந்தைய பொறுப்பாக பார்த்துக்கிட்டா அந்த திருநங்கை வெளியே வராமல் இருப்பான். இப்படி வெளியே வராமல் தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறோம். கடையாக வசூல் போக வேண்டியதாக இருக்குது. எல்லா கடைக்காரங்களும் தருவாங்களா? நிறைய பேர் தரமாட்டாங்க, துரத்துவாங்க. போகணுமா அப்படின்பாங்க. அதெல்லாம் பாவம். இன்னொரு நாள் இந்த அம்மா தான் முதல் போனாங்க. எங்கள் கூட நாங்கள்லாம் ஒன்றா தான் போவோம். அந்த அம்மா முதல் போகிறாங்க. அந்த அம்மாவை பார்த்துட்டு அந்த பொம்பளை கேட்குது, வெளியே இறங்குமா முதல்ல, இங்கே இருந்து வந்து இங்கே உள்ளாடி. இந்த அம்மா 27 வந்துட்டோமா தண்ணி வெளியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு காசு அங்கே போய் கொடு, தண்ணி கொண்டு கொடு, வாங்கண்டா வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அப்படிலாம் முன்னெடுக்க நாங்களும் அவதிப்பட தான் செய்யணும். ஏன்னா அப்படி இருக்கிறது இல்லை, அதுதான் உண்மை. திருநங்கையாக இருக்கிற நாங்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறோம். ஏன்னா போகிற இடங்களும் சரி, வர இடங்களும் சரி, ட்ரெயின்லையும் சரி, பஸ்லையும் சரி, எங்கே போனாலும் போகிற இடத்துல நாங்கள் வந்து நிம்மதியாக போகிறது கிடையாது. அந்த இடத்த கடைசி வரைக்கும் பிடிக்கிறதுன்னா அந்த நிம்மதியாக முடிச்சதே கிடையாது. இதை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால்
மக்கள் இப்ப பாக்குற பாருங்க, ஏன்னா இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா இந்த தாய் குழந்தைய வெளியில விடாம இருந்தா கண்டிப்பா இன்னும் நல்லா இருப்பாங்க திருநங்கை. இல்லையா? உங்களோட அந்த திருநங்கை இருந்துட்டாதான் இப்ப என்னவா? என்னோட கொஸ்டின் அது. ஆண் பிள்ளை இருக்கலாம், ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம், திருநங்கையா பிறந்த ஒரு பிள்ளை உங்களோட இருக்கிற நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருக்கு இருக்குதா என்னவா? அது மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க இந்த சமுதாயம்? அதுதான் எனக்கு மனசுல தோண்டிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளை வெளியில வராம இருக்கிறது அந்த திருநங்கை அவங்களோட இருப்பாங்கல்ல, தாயோட ஒரு பெருமை தானே. அதை மட்டும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அதாவது வேணாம்னு சொல்லி ஒதுக்கினாலும் எங்ககிட்ட வர்றாங்க. நிறைய நாங்கள் ஆஸ்பத்திரியிலேயே பார்த்துருக்குறோம். இல்லை அந்த சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் எடுக்கும்போது அந்த பிள்ளை நான் போக மாட்டேங்குது. நாங்கள் வேண்டாம், நம்ம அந்த பிள்ளைங்க போவோம், நாங்களும் வேண்டாங்கிறோம். அந்த பிள்ளை தாய்கிட்ட போக மாட்டேங்குது. நான் அவங்ககிட்ட தான் வருவோம், திருநங்கையா மறுபடியும் எங்களுக்கு வந்து நிற்குது. நாங்கள் சொல்லி வேண்டாப்போ எங்கள் சமுதாயத்தில் முடியட்டு பயங்களோட சொல்லி நாங்களும் முடிச்சுருக்கோம். அந்த குழந்தை எங்கே போகும்? இதுதான் அதனுடைய வாழ்க்கை. அப்படியே சீரழிஞ்சு அது பாய்கள் தள்ளப்பட்டு அந்த தள்ளப்பட்டு கடத்தி போய் அது சீரழிக்குது. அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் சீரழிஞ்சு நாங்கள் அவங்க பெரியவங்க நான் அந்த மாதிரி நாங்களாம் சீரழிஞ்சு ஒவ்வொருத்தராக வர போயினா இன்னைக்கு இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். மாற்றம் தெரிஞ்சிருமா? எப்படி தெரியுமா? ஆம்பளை பசங்களுக்கு தெரியாது. இது நான் ஆம்பளை குழந்தை மேல மயக்க கொடுத்து நான் கேட்கிறேன். உண்மையிலமா உங்களை கோவிச்சுட்டு கேட்கல, நிஜமா சொல்றேன். ஆண் பிள்ளை இப்படி மாறி வர்றது கிடையாது. நினைச்சிருக்கீங்களோ நம்ம ஆம்பளை பிள்ளை தான் இப்படி மாறி போகுதுன்னு. இது ஒரு பிறவி. திருநங்கைங்கிறது ஒரு அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம நடுவில் பிறக்கிற ஒரு குழந்தை. ஆனா அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைலாம் நம்ம ஏன் விடணும்னு சொல்லி ஏற்றுக்கிட்டோம்னா அந்த பிள்ளை வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை, பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா வாழ்ந்துடலாம். நிறைய பேர் வெளியில சொல்ல முடியாம தன்னோட ஃபேமிலியில் வாழ்றாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய நாகர்கோயிலே இருக்கிறாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஆண்டவரையே நான் பெருமைக்கு சொல்ல மாட்டேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சே இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் எங்ககிட்ட பேசுவாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், ஃபேமிலி எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. சரி அங்கேயே இருங்க, நாங்களே இங்கே வந்து சிரிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் வராதிக்க. இந்த வாழ்க்கையில் இருந்தால் நம்ம அதனுடைய அனுபவம் தெரியும். நான் வேணும்னு சொல்ல கிடையாது. நாங்கள் இந்த லைஃப்பில் ரொம்ப படாத பாட்டு தான் படுறோம். நைட்டு 9 மணிக்கு மேலே நாங்கள் தனியாக வர முடியாது. ஏன்னா நாங்கள் கட்டிருக்கிறது சரிங்க. அது யாரா இருந்தாலும் இல்லை அது யாரும் இருந்தாலும் போக முடியாதுக்காக நான் சொல்ல வரல. எங்கள் லைஃப் அப்படி இருக்கு. அது எங்களுக்கு அது ஆர்வமாக இருக்கணும். வெளியில் போயிட்டு வரலாம், ஒரு ஷாப்பிங் போயிட்டு வரலாம், போக முடியல. மற்றபடி எங்களை போல உள்ளவங்களே வெளியே போக முடியாது. அதே நாங்களே தான் சொல்றேன். நான் அப்படி நாங்கள் வாழலாம். இல்லை நாங்கள் இடையிலான வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டோம். எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது. யார் புயலை தர முடியுது? யாரை நம்ப முடியுதா? யாரையுமே நம்ப முடியாது. இல்லை என்ன சொன்னாங்க, எங்களை மாதிரி லேடி கூட போக முடியாது வர முடியாதுன்னு சொன்னாங்க. உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களை மாதிரி லேடிகளும் சரி எல்லாருமே சரி வேலைக்கு போயிட்டு 10 மணி ஆனாலும் வரதான் செய்யறாங்க. வரவங்க வராங்க, பயந்து தானே இருக்கிறோம். கிடையாது, அவங்க எல்லா வேலை பார்க்கறாங்க. எதுக்கு சொல்லணும் அவங்கள்ட்ட நான் குத்தமாக சொல்ல கிடையாது. கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்க. எல்லாம் முடிச்சு அவங்க வீட்டுக்கு வரதுக்கு 10 மணி ஆகிடுது. நாங்கள் 6 மணிக்கே வெளியே போக முடியாத லிஸ்டெல்லாம் இருக்கிறோம். அதே போல் உங்களை மாதிரி பிள்ளைங்க வேலை பார்க்கறது நாங்கள் ஆசைப்பட்டு கேட்போம். சரி எங்களை வேணாங்க, காசு தர மாட்டாங்க, எங்களுக்கு ஒரு வேலை தாங்கலாம். உங்களுக்கு நாங்கள் ஏன் வேலை தரணும்? அங்கே கூட நம்ம எல்லாம் ஒதுக்கப்படுற பாருங்க. அப்போ எப்படி நாங்கள் வாழ முடியும்? வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? ஒரு வேலைக்கு கேட்டு போனாலே உங்களுக்கு என்ன வேலை வேணும்? ஐயோ எங்களுக்கு எந்த வேலையும் தரண்டா. இப்போ 12ஆம் கிளாஸ் படிச்சது 2வது கூட இருந்துட்டு போட்டு தூக்குற வேலையாவது கொடுங்க, உங்கள் இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போயிட்டு போகிறோம். அதுக்கு கூட நீங்கள் வர மாதிரி எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று இந்த பெற்றோர் வந்து வெளியே விடுறாங்க எல்லா பிள்ளைகளை. அப்போ அந்த பெற்றோரை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவர்மெண்ட்ல இதை நான் ஏன் கேட்குறேன்னா, என் லைஃப்ல இருந்து நான் கேட்குறேன். எனக்கு அப்பா வர திருநங்கை வராதுங்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா உங்கள் பெற்றோருக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா பிள்ளை வழியில் வராதுல்ல. நம்ம பிள்ளை கொஞ்சம் போகலாமா நடக்கா பேச்சு கொஞ்சம் போகலாமா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. தகப்பனை கேட்க வேண்டாம். தாயார் கோயிலாளமாக நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன ட்ரெஸ்ஸில் வேணாலும் இருடா, நான் பார்த்துக்கிறேன். சரி அந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திருநங்கைங்கிற ஒரு உலகமே இல்லாமல் போயிடும். ஏன் சொல்றாங்க அந்த மாதிரி சீரழிடுமா? நம்ம
நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ஷேர் அந்த வீட்டுல இருக்குல்ல இருக்கும். ஆனா நம்ம புள்ள ஒரு திருநங்கை போய் கேஸ் வரைக்கும் கொடுத்து கோர்ட் வரைக்கும் போய் நம்ம அவமானப்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் நினைக்கிறோம் நம்ம தாய் தோப்பில் வெளியே பிடிச்சி விடக்கூடாது. நாங்கள் எங்களை வெளியே விட்டாங்க. நாங்கள் வெளியில வந்துட்டு எங்கள் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேல் குழந்தைகள் வராமல் இருக்கணும்னா தாய் கையில் தாய் இருக்குது. ஒரு தாய் நினைச்சாதான் அந்த பிள்ளை வெளியில வர முடியாமா? இல்லைன்னா வெளியில வரதான் செய்வாங்க. ஏன்னா எங்கள்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கேட்கும்போது நாங்களும் கேட்குறோம், அந்த குழந்தைங்க வராதப்பா போ, உங்க பெற்றோரோட போ. உண்மையில நானும் சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட வெளிதான் ஒரு பிள்ளை வந்து சேர்ந்தா நான் சொல்லி உன் பெற்றோரோட போவாங்க முடியாது, நான் திருநங்கைகள்ல தான் வருவேன். அந்த டயத்துல நான் மட்டும் வேணாம் வேணாம் நீ போ அப்படி விரட்டினா அந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? இதுதான் என்னோட கொஸ்டின். நானே ஏற்றுக்கிட்ட வேற என்ன செய்ய முடியும்? அந்த விதிதானம் இல்லை. இது எத்தனை குழந்தைங்க வந்தாலும் நான் ஏற்றுதான். அதனால என்கிட்ட தான் அது காலில் வந்து விழுகுது. நான் இப்படி இருக்க விதம் என்கிட்ட வருது. அப்ப நம்ம ஏற்றுதான். அதை தாய்மார் விடாம இருந்தா அந்த குழந்தை திருநங்கையா நல்லபடியா இருக்கும். இல்லைக்கு இப்படி வந்தனால என்னன்னு சொல்றாருன்னா, பைசா சேவை எங்கள்கிட்ட கிடையாது. நாங்களா ஏதாவது உண்டு பண்ணி எப்படியோ வந்தால் தான் நாங்கள் வாழ்றோம். எங்க வாழ்வாதாரத்தில் அப்படிதான் நடக்குது. உங்ககிட்ட கடை கேட்டு வாழ்ந்ததான் நாங்கள் வாழ முடியுது. அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுவுமே எங்களால் முடியாமல் இருந்தால் என்ன செய்ய முடியும்? இன்னும் கொஞ்சம் வயசாயிட்டா என்ன பண்ணுவோம்? இருக்கிறத வச்சு திரும்புகிறோம், வாடகை கொடுக்குறோம், வீடை பார்த்து திருப்பி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மருந்து மாத்திரை வாங்கின மாதிரி நாங்கள் அவதி தான் படுறோம். அதுதான் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிலைமை நிற்க முடியாது அந்த லைனில். ஏன்னா நான் திருநங்கை இல்லை, நாங்கள் இதுக்குமே என்ன ஒதுக்கப்பட்டதை வருது ஒரு இனமாக தான் பார்க்குறாங்க, ஒத்துக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு தனிமரமாக தான் எங்களை பார்க்குறாங்க. அது ஒன்று தான் உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறோம். மிகச்சிறப்பான உரையாடலை நாம் வந்து ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். சில செக்டார் வந்து நமக்கு தெரியாமலே கண்ணுக்கு தெரியாமலே சில செக்டார் இருக்குது. நம்ம பொதுவாக கோயிலில் கூட கேட்போம், இலைன்னா யார் என்ன இருக்கா, எல்லாம் வந்து பணக்காரங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம ஆலயத்துக்குள்ளாவே நம்ம பேசுவோம். அங்கேயும் ஒரு செக்டார் இருப்பாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வெளியே ஏராளமான இப்படிப்பட்ட மனிதர்கள், தேவையில் இருப்பவர்கள், உதாசீனப்படுத்தப்படுபவர்கள், அந்த ஒதுக்கப்படுபவர்கள், உரையாடல்கள் இல்லாமல் இருப்பவர்கள், மனிதர்கள் ஏராளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு அருமையான உரையாடல் நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு மன திருப்தியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நெருடலாகவும் இருக்கும். இதில் ஒரு புதிய அத்தியாயத்தை கூட நாம் ஆரம்பிக்க முடியும். தேவையில் இருப்பவர்கள் யார் இருந்தார்கள் என்பது ஒரு தெளிவான விளக்கம், ஒரு உரையாடல் இது நாம் சிறப்பாக ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த உரையாடலை நம்மோடு நடத்திய சகோதரிகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். முன்னாள் இயக்குனர் தந்தை மரியசசி அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். தொடர்ந்து நம்ம மக்களோட உரையாடலும் ஏற்றுக்கொள்வோம். அவங்க சொன்னது அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஏதாச்சும் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு இந்த மனநிலையை நமக்குள்ளே உருவாக்கி கொள்வோம். இந்த மனநிலையை சமூகத்தில் பலர விடுவோம். இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட சமூகம் உருவாகாமல் இருப்ப நம்மால் என்ன செய்வோம்? தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இதில் இருந்து நாள் நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. நிறைய ஆலயத்தில் எங்கெல்லாம் கொடுக்கும். நம்ம அந்த பொதுவாக நமக்கு உதவி செய்யணும்னு சின்ன முதியோர்கள் மாதிரி தான் தெரியும் இல்லையா? இதுக்கு நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் கொடுக்கப்படாமல் நிறைய இருக்கிறார்கள். இவர்களை நாம் கவனத்தில் கொண்டோம். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சிகளை முடிச்சிருக்கோம். வந்து அரசு மருத்துவமனை நாடி செல்ல வேண்டிய ஒரு காலகட்டாயம். அங்கே உதாசீனப்படுத்துவதற்கு புறந்தள்ளப்படுவதற்குரிய சூழ்நிலைகளை சொல்கிறாங்க. நம்முடைய 2 மறைமாவட்டங்களில் இருக்கக்கூடிய நம்முடைய மறைமாவட்ட மருத்துவமனைகள் வாயிலாக இவர்களுக்கு ஏதாவது மருத்துவ உதவி செய்வதற்கு நம்முடைய கிட்ஸ் சார்பில் அவர்களுக்கு உதவிகள் செய்யலாம் என்று என்னுடைய இது என்னென்னா, நம்முடைய குடும்பங்களுக்கு பெற்றோர் உடன்பிறப்புகள் என்னென்னா இவர்களை புறந்தள்ள வேண்டாம் என்று நம்முடைய சமூகத்துக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறார்கள். எந்த அறைகூவல் நம்முடைய பேஸ் நம்முடைய குடும்பத்தில் இருந்து வர வேண்டும், நம்மிலிருந்து வர வேண்டும். அதை நாம் ஏற்று செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இதை நம்முடைய பங்கு சமூகங்களில் நம்முடைய பணித்தளங்களில் நாம் எடுத்து செய்தால் நாம் செய்வதோடு பிறரையும் செய்ய வைப்பதற்குரிய ஒரு அந்த பணித்தளத்தை உருவாக்குவது என்றால் இன்று இல்லாமல் இருந்தாலும் நாளையாவது இந்த சமூகம் அவர்களை அரவணைத்துக் கொள்ளும் என்பது என்னுடைய பங்கு கொடுத்து வச்சிருக்கிறாங்க எல்லாம். அதே போல இந்த மாதிரி பிள்ளைகளையும் அவங்க வீட்டிலே வச்சிருக்கணும். கண்டிப்பா படிக்க வச்சு அந்த பிள்ளைகளுக்கு அவங்க வழிகாட்டணும். அது பெற்றோருடைய கடமை. கவர்மெண்ட்டுக்கு நம்ம கண்டிப்பா தெரியப்படுத்தலாம். இன்னைக்கு இந்த ஒரு
அறிமுகத்தை தொடங்கி இருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, பல வேளையில் நம்ம முதியோரை பற்றி நிறைய பேசுகிறோம், நோயாளிகளை பேசுகிறோம், புற்றுநோயாளிகளை பேசுகிறோம், மாற்றுத்திறனாளிகளை பேசுகிறோம், கைவிடப்பட்ட குழந்தைகளை பேசுகிறோம், கைவிடப்பட்ட பெண்களை பற்றி பேசுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட பேசப்பட வேண்டிய ஒரு தளத்தில் தேவையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள், நம்முடைய திருநங்கை சகோதரிகள். அப்போ அதை இன்றைக்கு நாம் பேச தொடங்கி இருக்கிறோம். நம்ம அடுத்த கட்டங்களில் நிச்சயமாக இதை பற்றி இருக்கிறோம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ கைகள் இயக்கத்தில் பொதுவாக சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக்மா, ஒரு சோசியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமூக ரீதியாகவே ஒரு முத்திரை. இப்போ ஒரு விதவை அப்படின்னா அது பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, இப்படின்னு சொல்லி நாமளாவே சிலவற்றை அவர்கள் மீது திணித்திருக்கிறோம். அதே போன்று திணிக்கப்பட்டவர்கள் தான் இவர்கள். அப்போ நம்முடைய இவர்கள் மீதான ஒரு பார்வையில் ஒரு தெளிவு தேவைப்படுகிறது. அது ஒன்று. ரெண்டாவது, இவர்களுக்கான நல வாழ்வு. அதை நம்ம பல பட்டணங்களை யோசிக்கிறோம். நாம் எப்படி உதவி செய்ய முடியும்? ஒரு அமைப்பு ரீதியாக இருக்கிற மறை மாவட்டமோ அல்லது மறை மாவட்ட நிறுவனங்களோ அதில் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த கட்டங்களில் நம்ம உரையாடுவோம். அதற்கான தொடக்கம் தான் இது. அதில் ஏற்கனவே நாங்களும் கிட்ஸில் அதை பற்றி இப்போ ஏற்கனவே 6 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதில் 7வது ப்ராஜெக்டாக இதை சேர்க்க முடியுமா என்று யோசித்து கொண்டே இருக்கிறோம். எங்கே முதல் எடுத்து வைக்கிறதுங்கிற ஒரு குழப்பத்தில் நாங்கள் இருந்தோம். அப்போ இன்னைக்கு ஒரு நல்ல துவக்கம் ஆரம்பித்திருக்கிறது. எனவே சிறப்பாக இதை அறிமுகப்படுத்திய அழுத்தத்தை மரிய சுசி அவர்களுக்கு இதை தொடர்ந்து நம்ம இதை பற்றி பேசுவோம். அவர்களுக்கான களத்தை நிச்சயமாக உருவாக்குவதற்கு நம்முடைய ஆமசாக்களும் வட்டார வளர்ச்சி சங்கங்களும் கிட்ஸும் மறை மாவட்டமும் என்எஸ்எல் ஏற்கனவே பல ஃபாதர்ஸை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்தில் அதை பற்றி கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே தொடர்ந்து அதை நாம் சிறப்பாக செய்யணும். பல துன்பங்களின் மத்தியிலும் நம்ம கூட வந்திருக்கிறது நம்மளுக்கு சந்தோஷம், பெருமை. அவங்களுக்கு நன்றி வாழ்த்துக்களும். சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க செயற்குழு உறுப்பினர்களை வைக்கணும்.